ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என ராமநாதபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் GBSK நாகேந்திரன் கூறியுள்ளார். ராமநாதபுரம் தொகுதி ஜெயிச்சா நம்ம ஆட்சி அமைக்கலாம். NDA உடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த வட்டம் ஆட்சி கட்டில அமைக்க போறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க போறோம். ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதியின் பாஜக வேட்பாளராக GBSK நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் BSc MBA படித்துள்ளார். ராமநாதபுரம் அருகே ரெகுநாதபுரத்தை சேர்ந்தவர். சென்னை KK நகரில் வசிக்கிறார். இவர் தென்மாநில அளவில் மடிக்கணினி விற்பனை தொழில் செய்து வருகிறார். பாஜகவில் 20 ஆண்டுகளாக உறுப்பினராகவும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் முதுகுளத்தூர் தொகுதி பொறுப்பாளராகவும் உள்ளார். இவரது மனைவி வித்யா தேவி, மகள் நிவேதா MBBS படித்து MD படித்து வருகிறார். மகன் நிஷாந்த் லண்டனில் MBA படித்து வருகிறார். இவர் ராமநாதபுரம் தொகுதியில் முதல் முறையாக போட்டியிடுகிறார். இவருக்கு ராமநாதபுரம் மாவட்ட பாஜக சார்பில் உத்தரகோசமங்கை மற்றும் பாஜக அலுவலகம், ராமநாதபுரம் ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலயம் ஆகிய பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்களுடன் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வழிவிடு முருகன் கோயிலில் சிறப்பு அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்தார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் வேட்பாளர் GBSK நாகேந்திரன் கூறுகையில், ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்றும், ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்று தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சட்டமன்றத்தில் இன்னைக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பு ராமநாதபுரம் மக்கள் கொடுத்த வாய்ப்பு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ காரணமா தான் இந்த முடிவை என்ன கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை காப்பாற்றாலினா இனிமே அழிவுக்கு எல்லைக்கு போயிட்டோம். இந்த எல்லையில இருந்து காப்பாற்றணும். ஏன்னா கஞ்சா இனிமே கடைக்கு கடை நம்ம டீலர்ஷிப் கொடுத்து கஞ்சா ஊற்றுவோம் தெரியுது. அதையெல்லாம் அழித்து ஆன்மீக பூமி ஆக்கத்தை நான் வந்திருக்கேன். எங்க தலைவர்களால் அனுப்பி விட்டு வந்திருக்கேன். நானு கண்டிப்பா இந்த மாற்றங்களை கொண்டு வந்தே ஆகணும். ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமநாதபுரம் 4 தொகுதியும் தேய்ச்சா போகுது. இந்த தொகுதி தேய்ச்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ராமநாதபுரம் தொகுதி ஜெயிச்சா நம்ம ஆட்சி அமைக்கலாம். NDA உடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த வட்டம் ஆட்சி கட்டில அமைக்க போறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க போறோம்.